பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற பிரதானமான சத்தியம் தான் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அப்ப நியாய தீர்ப்புல யார் நிலை நிற்பா தெரியுமா? நீதிமான். ஏன்னா துன்மார்க்கர் நியாய தீர்ப்பில் நிலை நிற்பதில்லை. இதை தியானிக்கும் போது கர்த்தர் உணர்த்தின காரியம், நியாய தீர்ப்பில் நிலை நிற்கும்படியான நீதிமானாய் கிருபாசனத்தை நெருங்கி சேரவும் கர்த்தருடைய பிள்ளையார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் தேவர்களாகி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இம்மையிலே நீதிமான்களின் சபையிலே நாம் நிலை நிற்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யாமல் பரிசுத்தவான்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து பரிசுத்தவான்கள் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கிற அந்த நீதிமான்களின் சபையிலே தேவர்களாகி நானும் நீங்களும் நிலை நிற்க வேண்டும். தேவர்களாகி நானும் நீங்களும் ஐக்கியமா இருக்க வேண்டும். இன்னும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு மனுஷன் பாவம் செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இம்மையிலே நீதிமான்களின் சபையில் நிலை நிற்கிறானோ அந்த மனுஷன் மறுமையிலே கர்த்தருக்கு முன்பாக நியாய தீர்ப்பின் நாளிலே அவன் துன்மார்க்கனாய் அல்ல, அவன் நீதிமானாய் கர்த்தருக்கு பிரியமான தேவ மனுஷனாய் அவன் நிலை நிற்பான். எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நிலை நிற்கிறானோ, கிருபாசன தண்டை தைரியமாய் கிட்டி சேர்க்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தருடையவனாக அவருடைய ராஜ்யத்தை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வான். இதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறான். இந்த கடைசி காலத்துல அநேகருக்குள்ள ஏற்படுகிற ஒரு பிரதானமான ஒரு பொல்லாத சுபாவம் தான் சபைகளில் நிலை நிற்காத ஒரு அனுபவம். அதனால்தான் வேதத்துல ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார், அநேக சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று. நாம் நீங்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படியால் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தந்ததுதான் அவருடைய சரீரமாகிய சபை. அதை குறித்து வேதம் இந்த இடத்துல சொல்லுது நீதிமான்களின் சபை என்று. அப்போ உலகத்துல சேர்ந்து ஆராதிக்கிற எல்லா இடமும் நீதிமான்களின் சபை அல்ல. எங்கே நீதிபரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறாரோ, அவர் ஆளுகை செய்கிறாரோ அந்த சபைதான் கர்த்தருடைய நீதிமான்களின் சபை. அந்த சபையில தேவஜனங்களாகி நானும் நீங்களும் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஐக்கியமா இருக்கணும், அதுல நிலை நிற்கணும். இன்னைக்கு அநேக சபைக்கு போறாங்க, ஆனா அது நீதிமான்களின் சபையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லை. யார் இந்த நீதிமான்? எந்த ஒரு மனுஷனாலும் தன்னை தானே நீதிமானாய் மாற்ற முடியாது. எல்லா மனுஷனையும் கர்த்தர் தான் நீதிமானாய் மாற்றுகிறார். இப்ப நீதிமான்களின் சபைங்கிற அந்த காரியத்தை புரியுற மாதிரி சொல்லணும்னா, எந்த ஒரு சபையில் எனக்காகவும் உங்களுக்காகவும் நீதியாய் வெளிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்து அந்த சபையில கூடி ஆராதிக்கிற ஜனங்களை தம்மை பற்றி அறிகிற அறிவினால் நீதிமானாய் மாற்றும்படியால் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த சபைதான் நீதிமான்களின் சபை. ஏன்னா யாரையும் பாவி என்று தீர்க்க நமக்கு அதிகாரம் கிடையாது. பாவிக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவைப்படுறாரு. எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்தருளின அந்த சபையிலே ஒரு பாவியாகிய மனுஷன் வருகிறானோ, அவர் தம்மை பற்றி அறிகிற அறிவினால் அந்த மனுஷனை நிலைத்து அவனுக்குள் இருக்கிற பாவக்கிரிகளை மாற்றி அவனை தம்மை போல அவனை தம்முடைய நீதியினால் நீதிமானாய் மாற்றுகிறார். அப்பொழுது அந்த மனுஷன் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்கிறவனாக சேர்க்கப்படுகிறான். இதற்கு ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிற சத்தியம், நியாய தீர்ப்பு நாள்ல நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாய் நிலை நிற்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஜனமாய் அறியப்படவும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நிலை நிற்க வேண்டுமானால் இம்மையிலே நானும் நீங்களும் நீதியுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்தருளின சபையில நாம் ஆராதிக்கணும். இன்னைக்கு அநேக சபை கூடி வருதலை விட்டு விட்டார்கள். அநேகர் தங்களுக்கு என பிரியமான போதகர்களை தெரிந்து கொள்கிறார்கள். பிரயோஜனம் இல்லாத ஆராதனை, கர்த்தர் பிரியப்படாத ஆராதனை, கர்த்தர் எழுந்தருளாத ஆராதனை, கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்படாத ஆராதனை, அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அந்த இடத்துல ஆராதிக்கிற ஜனங்கள் கர்த்தரை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்களை மாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. ஏன்னா அங்க கர்த்தருடைய ஆளுகை இருக்காது. நீதியுள்ள தேவன் எழுந்தருளின அந்த சபையில தான் ஜனங்கள் அவரை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்களாய் மாற்றப்படுவார்கள்.
எந்த சபையில இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதோ அந்த சபை தான் நீதிமான்களின் சபை. அந்த சபையில தேவசனங்களாகி நாம் நிலைநிற்கணும். இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். அதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது? ரொம்ப சிம்பிள். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற சபைதான் நீதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிற சபை. சத்தியத்தை வேற எந்த காரியத்திற்காகவும் புரட்டி மாற்றி தங்களுக்கு பிரியமானபடி அதிலிருந்து வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அப்படி செயல்படுகிற சபை நீதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆளுகை செய்யப்படுகிற சபை அல்ல. அப்ப சத்தியத்தை சத்தியமாய், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் எந்த ஒரு சபையில போதிக்கப்படுகிறதோ அந்த சபை நீதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆளுகை செய்யப்படுகிறது. அந்த சபையில ஆராதிக்கிற ஜனங்கள் நீதியுள்ள தேவனை குறித்து அறிகிற அறிவினால் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள். வசனத்தை கேட்கும் பொழுது சில நேரங்கள்ல நமக்குள்ள கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னால் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய முடியாது, ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாதுன்னு சொல்லி வசனத்திற்கு விலகி செல்லக்கூடாது. சபையில நிலை நிற்காம சபையை விட்டு பிரிந்து போகக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமான செயல் அல்ல. கர்த்தர் சொல்வதை கேட்டு, கர்த்தர் தேவ மனுஷர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய நாம் நம்மை முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அர்ப்பணிக்கும் பொழுது நீதிமான்களின் சபையில நிலை நிற்க நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ ஜனத்தை நீதியுள்ள தேவன் நீதிமான்களாய் மாற்றி இம்மையிலே அவர்களை தம்முடைய நீதியுள்ள ஜனமாக அடையாளப்படுத்தி நீதிமான்களின் சபையிலே அவர்களை நிலைநிறுத்தி மறுமையிலே நியாய தீர்ப்பின் நாளிலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் களி கூர்ந்து மகிழவும், நியாய தீர்ப்பின் நாளிலே நிலை நிற்கவும், முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அழைத்துப்படுத்துவோம். ஆமென்.